போன வீடியோவில் நம்ம ஃபார் லூப் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம while அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ while அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம while நம்பர் less than 5 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னா ஆமாம், நம்பர் 0ன்னு இருக்குது, அதனால இந்த கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ இந்த while லூப்புக்குள்ளே வந்துடும். ஸோ பிரிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனா, இந்த நம்பர் வந்து நம்ம எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ சேஞ்சே ஆகாது. இந்த கண்டிஷன் வந்து இந்த யூனிவர்ஸ் அழிகிற வரைக்கும் ட்ரூவாக தான் இருக்கும். அதனால இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால while லூப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷனில் யூஸ் ஆகிற வேரியபிள்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த கண்டிஷனை நம்ம எப்போயாவது ஃபால்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் num + 1 num ஈக்குவல் டு num + 1 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகையிலையும் நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5 தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ 0 1 2 3 4 அப்படின்னு இதாயிடுச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிஷனை சேஞ்சே பண்ணாமல் இந்த மாதிரி ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், இன்டரப்ட் ஆகி ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனே இல்லாமல் ஓடுறத இன்ஃபினிட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கண்டிஷனை நீங்கள் கண்டிப்பாக லூப்புக்குள்ளே சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து while else அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த while லூப்பை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு else பார்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ else print number not in range அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ சப்போஸ் நம்ம சொல்லியிருக்குது நம்பர் 5க்கு கீழே இருந்தால் ஒன்று ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பரே 5க்கு கீழே இல்லை அப்படின்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம்னா இந்த while எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் while எக்ஸிக்யூட் ஆகலைன்றது யூஸருக்கு தெரியவே தெரியாது. அதே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கண்டிஷனே மீட் ஆகலை அப்படின்னா இந்த else பார்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது செய்யும். ஸோ நம்ம இப்படி கொடுக்கும்போது யூசர்கிட்ட நம்பர் நாட் இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 3லேருந்து ஆரம்பிக்கிறோம்னா 3 4 அது ரெண்டும் நடக்கிற வரைக்கும் இந்த கண்டிஷன் வேலிடாக இருந்தது. 4 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபால்ஸ் பார்ட்டையும் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து while elseோட யூஸ். இந்த பாஸ் அப்படின்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் லெட்டர் இன். இப்போ இந்த பாஸ்ன்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் லெட்டர் இன் கண்ணன். இப்போ இந்த ஃபாருக்குள்ளே வர லாஜிக்கை நீங்கள் அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஐ வில் இம்ப்ளிமெண்ட் லேட்டர் அந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டிங்கன்னா பைத்தானுக்கு புரியாது, எரர் அடிக்கும். ஸோ இதுக்கு பதிலாக இந்த பாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஃபார் லூப்லேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லேயோ நான் லாஜிக் வந்து இன்னும் எழுதலை, அப்புறமா எழுத போகிறேன், இப்போதைக்கு இதை இக்னோர் பண்ணிடு அப்படின்ற மாதிரி தான் அந்த பாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா ப்ரோக்ராமில் யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் பண்ணும்போது சில மெத்தட்ஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கண்டினியூனா என்ன, பிரேக்னா என்னன்னு இந்த 2 கீவேர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஃபார் லூப் எழுதியிருக்கோம். அதாவது என் பேரை லெட்டர் பை லெட்டராக பிரிண்ட் பண்ண சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் எனக்கு என்னோட பேரில் ஏன்னு வந்தால் மட்டும் பிரிண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் வந்து இஃப் லெட்டர் ஈக்குவல் டு ஏ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த கண்டினியூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது இந்த லெட்டர் வந்து எப்போல்லாம் ஏன்னு வருதோ அப்போ வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த லூப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அடுத்த லெட்டருக்கு போயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ KNNN அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த ஏ வந்தப்பெல்லாம் இந்த கண்டினியூ வந்து அதுக்கு கீழே இருக்கிற கமாண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் திருப்பி வந்து அடுத்த லெட்டருக்கு போயிடும். இதுதான் கண்டினியூ. இப்போ இதே வந்து பிரேக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம பிரேக் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த லூப்பை விட்டே எக்ஸிக்யூட் ஆயிரும், அதாவது எக்ஸிட் ஆயிரும். இப்போ அதாவது கே பிரிண்ட் ஆகும், அடுத்து ஏ வரையில் இந்த கண்டிஷன் ட்ரூ, அதனால உள்ளே போய் பிரேக் ஆயிரும். இப்போ பாருங்கள் வெறும் கே மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது, ஏன்னா ஏ வந்த உடனே இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கண்டினியூவுக்கும் பிரேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. while loop பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.